நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். ஒரு தலைவனோட மூளை வந்துட்டு இந்த உலகமே தலை வணங்குது அப்படின்னா சிங்கப்பூர் பிரதமர் திரு லீ குவான் யூ அவர்கள் தான். அவர்களோட புகழை இந்த உலகத்தால் யாராலும் மறக்க முடியாது. ஏன் இதை இப்போ பேசுகிறேன்னா, நம்ம இந்த சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வச்சுருந்தா உலகம் ஃபுல்லாகவே 192 இல்லை 93 நாடுகளுக்கு போகலான்னு உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தலைவன் இந்த நாட்டை செதுக்கி வச்சுக்கிறான்னு பாருங்கள். இதை நம்ம எங்கே போகிறோன்னா பார்க்குறோன்னா பஸ் ஸ்டாப் பார்க்குறாங்க. இது ஒரு வில்லேஜான ஆனால் ஸ்விம்மிங் ஆஃபீஸ். இங்கே 162 பஸ் வரும். அந்த பஸ்ஸோட ஷெட்யூல் எல்லாமே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு என்ன சொல்கிறது, நிழல் குடை எப்படி இருக்குது பாருங்கள், தரமாக இருக்குங்களா. இங்கே இந்த நிழல்குள்ள கேமராவில் லைட் ஆட்டோமேட்டிக்காக 7 மணி டு 7 மணி அந்த லைட்டு சோலாரில் ஆன் ஆயிரும். ஸோ பஸ்ஸு எங்கேருந்து எங்கே போகுது அப்படிங்கிற இந்த பஸ் இப்போ ஸ்விம்மிங் ஆஃபீஸ்லேருந்து எங்கே போகுதுன்னா ஃபைனலாக யூச்சிகாங் இன்டர்சேஞ்ச் போகுதுங்க. ஸோ இந்த பஸ் ஸ்டாப் எல்லாம் போவோம். இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம். தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் யார்கிட்ட கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க, நமக்கு தெரியல, வழி தெரியல, போல வரல அப்படின்னு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் காவல்துறை உங்கள் நண்பனுங்க. இப்போ இந்த ஸ்விம்மிங் வர்றதுக்கு எம்ஆர்டி பார்த்திங்கன்னா தாம்சன் லைனில் இப்போ புதுசாக திறந்துக்கிறாங்க பாருங்கள், காப்பி கலர் லைன். அதில் நான் வந்தாங்க. வரும்போது பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ்ட் வெளியே இந்த ஸ்விம்மிங் போகிறதுக்கு. அப்போ காவல்துறை நண்பர்கள் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், இல்லை இப்படி போகணும் வரணும், இப்படி எக்ஸிட் 3ல் போயிட்டு நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா அந்த ஸ்விம்மிங் ஆஃபீஸ் போயிடலான்னு சொன்னாங்க. பர்ஃபெக்டாக சேர்ந்துட்டேன். ஸோ இங்கே சிங்கப்பூரில் வழித்தடங்கள் தெரியாது, போகாதெல்லாம் யோசிக்க வேணாம். தாராளமாக விசிட்டிங் எல்லா இடமும் சுற்றி பாருங்கள். சுற்றி பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இடங்கள்லாம். ஸோ இப்போ எம்ஆர்டி வரைக்கும் போகிறேங்க. அப்பர் தாம்சன் எம்ஆர்டிக்கு நாங்கள் போகிறோம். ஸோ அது போகிற வரைக்கும் அந்த வியூவை உங்கள்கிட்ட வாக்கிங் பண்ணிட்டு தான் போகிறேன். அந்த வியூ உங்கள்கிட்ட ஷோ பண்ணிட்டு போகலான்னு தாங்க. இங்கே பாருங்கள் நடைபாதைலாம் எப்படி இருக்குன்னு, பயங்கரமாக இருக்குங்களா. இதை நம்ம நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். சீப்ரா கிராசிங் இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சாவே வண்டிக்கு நின்றோம். இப்போ நான் போகிறேன் பாருங்கள், வண்டி நின்றோம். அந்த வண்டி பாருங்கள் நின்றோம். ஏன்னா இங்கே மக்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகம். ஸோ அதனால் இது பண்ணணும். அதேமாதிரி சிக்னல் மஸ்ட்டு சிக்னல் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் இப்படி குறுக்க போகக்கூடாதுங்க. டேக்ஸிங்கெலாம் பாருங்கள். ஸோ இந்த டேக்ஸின்னு சொல்லும்போது சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா டேக்ஸி இப்போ எல்லா நாடுகளும் வண்டி ஆள் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகணுங்க. சிங்கப்பூர் டேக்ஸியில் பார்த்தீங்கன்னா ஆள் இருந்தாங்கன்னா ஒரு சிக்னல், ஆள் இல்லாட்டினா ஒரு சிக்னல். அவங்க டேக்ஸி டிரைவர் சாப்பிடவோ இல்லை வீட்டுக்கோ போயிட்டாருன்னா அதுக்கான ஒரு இது இருக்கும். மேலே டேக்ஸின்னு எழுதியிருக்கும் பாருங்கள், சிக்னல் ஆகிடுச்சு, நான் போகிறோம். இந்த கார் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. டேக்ஸின்னு எழுதிக்கிறது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருந்துன்னா பார்த்தீங்கன்னா ஆள் எடுக்க போகிறேன், ஆள் அதில் ஆன் அந்த க்ரீன் கலர் ஷோ ஆகும், ஆள் இருக்காங்க இல்லை அப்படின்னு. ரெட் கலர்னால் புக்கிங்கில் ஆள் இருந்து போயிட்டுருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா எல்லோன்னா அவங்க காஃபி குடிச்சிக்கிட்டு வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு 3 சிம்பிள் இப்போ நம்ம நாட்டில் ஆள் இருக்காங்களா இல்லையான்னு நம்ம எல்லாம் கை போட்டு கிடக்குன்னா அவங்க கை காட்டுப்போங்க. இப்போ டேக்ஸி வருது அப்படின்னாவே நம்ம க்ரீனில் இருந்தால் நம்ம நிறுத்திட்டு ஆள் இருக்கிறாங்க இல்லையா அப்படின்னு இது பண்ணலாம். அப்படி ரெட்டில் இருக்கா நம்ம கை காட்ட தேவையில்ல அப்படின்னு இதுமாதிரி சிஸ்டங்கள்லாம் இருக்குது. இது உங்கள் சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் தெரியும். எல்லோவில் நின்றுக்கிட்டு இருந்துச்சுன்னா அவர் ஓட்டுநர் என்ன சொல்கிற புக்கிங்கில் இருந்துகிட்டு இருக்கிறாரு, அப்படி இல்லைன்னா அவர் வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்னு. ஸோ அதனால் சிங்கப்பூர் பொறுத்தளவுக்கு டேக்ஸி சர்வீஸ்லாம் பயங்கரமாக இருக்குங்க. டேக்ஸி சர்வீஸ் மட்டும் இல்லைங்க, பப்ளிக் சர்வீஸு, பஸ்ஸுங்க ட்ரெயின் எல்லாமே. பஸ்ஸெலாம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டாப்புங்க இருந்துகிட்ருக்கோம். நம்ம ஊரில் ஒரு 1 ஹவருக்கு ஒரு ஸ்டாப்பு, 1/2 மணி. நம்ம ஊரில் டிஸ்டன்ஸ் இருக்கிறதா அப்படி இருக்குது, நம்ம அதை குறை சொல்ல விரும்பல. ஸோ இங்கே சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், அங்கே சர்ச் இருக்குது பாருங்கள், ஒரு சர்ச் தெரியுதுங்களா. ஸோ அந்த சர்ச்சுக்கிட்ட தான் எம்ஆர்டி. இந்த கேட்டு என்ன எக்ஸிட் 3 இது பெரிய சர்ச்சுங்க. நம்ம இப்போ இந்த குட் ஃப்ரைடே வரை வருது, அவங்களுக்கு குட் ஃப்ரைடே வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். இப்போ சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா ஒரு தலைவர் இந்த உலகத்தையவே தலைநிமிர வச்சார் அப்படிங்கிறதான் நம்ம தெய்வ திரு லீ குவான் யூ அவர்கள் தான். ஸோ அவர் பார்த்திங்கன்னா சிங்கப்பூரை எந்தெந்த வகையில் ஒழுங்குபடுத்தணுமோ அந்தளவுக்கு ஒழுங்குபடுத்தி நல்லா பர்ஃபெக்டான ஒரு லைஃப் கொடுத்துக்கிறாருங்க. ஸோ நாம்ளும் ஏன் இதை சொல்ல வரேன்னா, சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுற நண்பர்கள் பார்த்திங்கன்னா உங்கள் மூளை இங்கே நம்ம சிங்கப்பூர் காலடிச்சு எடுத்து வச்சுட்டு வேலை பார்த்துட்டு வச்சுருக்கிறோம். எந்த வேலை பார்த்தாலும் நம்ம எப்படி முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை வச்சுக்கிங்க. ஏன்னா நம்ம கடவுளில் நம்ம வணங்குறோம். அதேமாரி சிங்கப்பூரில் வேலை செய்கிறவங்க நமக்கு இந்த வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த தெய்வ திரு லீ குவான் யூ அவர்கள் நமக்கு தெய்வம் தான். ஸோ அவர் எப்படிலாம் அவரோட ஹிஸ்ட்ரி டைம் இருந்தால் எடுத்து படிங்க. எனக்கு டைம் இருந்தால் ஒரு நாள் ரீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதேமாரி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாவே பார்த்தீங்கன்னா தலைவரோட வாழ்க்கை வரலாறு வருங்க. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஒரு டைமும்
ஒரு ஸ்ட்ரகிளிங்கான டைமில் இருக்கும்போது நாமளும் ஜெயிக்கணும், போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எண்ணங்கள் தோணும். இங்கே பாருங்கள் மக்கள் வந்து எப்படி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து மதியம் லஞ்ச் டைமுங்கிறதால வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ வந்து சாப்பிட்றதுக்காக கேண்டீன் போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்னென்னா ஃபுட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ரொம்ப பார்த்து நல்லா ஃபிட்டாக வச்சுக்குவாங்க. ஏன்னா ஹெல்த் ஆரோக்கியமாக இருந்தால் தான் வந்து நம்ம எதனா பண்ண முடியும், வைக்க முடியுங்கிறதால அவங்களுக்கு பிடிச்ச உணவு சாப்பிடுவாங்க, பிடிச்ச மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து இங்கே ஆக்டிவாக இருப்பாங்க சிங்கப்பூரில். அங்கே பாருங்கள் தரை வீடுங்களாம் தெரியுதுங்களா லாங். ஸோ அந்த சைடில் நாங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான், இமான், பூமி அண்ணன், அலிலூல், ஜமால் அப்படிங்கிற ஒரு டீமோடு வந்து பெரிய டீமோட நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அவங்க கூட வந்து அங்கே ஒரு வீட்டில் வந்து நாங்கள் செடி கொடிகள் வச்சுருக்கிறோம். ஸோ அந்த பக்கத்து எனக்கே போனால் அந்த வீட்டை அவங்களுக்கு ஷோ பண்ணுறேன். மக்களுக்கான வழிகள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே போயிட்டு வந்துட்டுருக்காங்க பாருங்கள். அதேமாதிரி சிங்கப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸசைஸ் போகணும் வரணும் அப்படின்னா ஜிம்முக்கு போகணுன்னுலாம் அவசியம் இல்லைங்க. சும்மா இப்போ ஈவினிங்கோ மார்னிங்கோ இல்லை நீங்கள் ஃப்ரீ டைமாக வாக் பண்ணிட்டு வந்துட்டுங்கன்னா அந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து பாதங்களுக்கு வந்து கல் குத்துற மாதிரி நடக்கிறது. எக்ஸசைஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டெல்லாம் இப்படிலாம் இருக்கும் பாருங்கள். அது எப்படி எக்ஸசைஸ் பண்ணணுங்கிற வந்து முறைகளாக வந்து சொல்லியிருப்பாங்க. இது நம்ம நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்போம். இங்கே வந்து ஸ்மோக் பண்ணக்கூடாதுங்க, இதுமாரி போர்டெலாம் வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி தாங்க வந்து சிங்கப்பூர் வந்து உலகம் ஃபுல்லாக வியந்து பார்க்குறாங்க, வியந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அப்படி தான். இங்கே பாருங்கள் ஓடைகள், தண்ணி போகிறதுங்க, மழை எவ்வளோ பெய்யுது, ஓடைகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குங்க, தண்ணி போயிட்டுருக்கு பாருங்கள். அங்கே பாருங்கள் ஒரு புல் வெட்டுற இயந்திரம். ஸோ இதை வச்சு தான் வந்து எப்பயுமே வந்து இங்கே தரைகளை வந்து மொட்டையாக போட மாட்டாங்க, ஓப்பன் ஃபேஸாக அதில் புல் வச்சுருப்பாங்க. அப்படி புல் வச்சு தான் அதை வந்து ஹேர் கட் பண்ணுற மாதிரி மந்த்லி 2 டைம் அல்லது ஒரு டைம் வந்து கட் பண்ணாத. ஏன்னா மழை பெஞ்சிட்டா புல் ரொம்ப காடாயிரும், அதனால் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பைக்லாம் நிறுத்தி வச்சுக்கிறாங்க, எல்லாம் ப்ரைவேட் ஹவுஸுங்க. இப்போ நாம்பளாம் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களாம் உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா நம்ம டவுனுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பணக்காரர்கள் உலகத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சம்பாதிச்சிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு கிராமப்புறங்கள்லையோ இல்லை ஒரு மலைகளிலையோ இல்லை ஒரு ஐலாண்ட்லேயோ போய் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. அங்கேயும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாரி வந்துட்டு நிலங்கள் வீடுகள் வாங்கி போடுவாங்க. ஸோ அதுமாரி இது வந்து கொஞ்சம் விஐபி ஏரியான்னு சொல்லலாம் சிங்கப்பூரில். இது வந்து பார்த்திங்கன்னா ஜலான் செம்பிளிங் ரோடு. அந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஒரு இது இருக்கும் பாருங்கள், அது வந்து ஜலான் கென் மெர்ச். அந்தாண்ட ஒரு வீடு காரு தான். உலகத்தில் நல்லா ஒரு விஷயம் என்னன்னா ஒருத்தங்கிட்ட பொருளாதாரம் இருந்தால் அவன் எல்லாமே எதனாலும் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு பொருளாதாரத்தை உருவாக்கிட்டுனா அவன் பற்றி அவன் வேலையை பார்ப்பான் வைப்பான் அப்படிங்கிறதுக்காக தான் சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம். அதனால் பொருளாதாரம் பெஸ்ட்டாக இருக்கிறதால தான் வேர்ல்டில் நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் அந்த நாட்டோட இந்த நாட்டெலாம் ஒன்றும் இல்லைடா, அதனால் கூட்டுறோம். அவங்க வந்து முதல்ல அவங்க நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு வந்து வேலை பார்க்கணும் அவசியம் கிடையாது. அப்படிங்கிறதால தான் வந்து எல்லா நாட்டுக்கும் வந்துட்டு சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வச்சு நம்ம போகலாம் வரலாம், வீசா எதுவுமே தேவையில்லை. அங்கே போனால் ஏர்போர்ட்டில் எந்த நாட்டுக்கு போனால் டிக்கெட் எடுத்து போனால் அங்கே வந்து ஜாப் அடித்து போக கொடுத்தாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஆபத்தான இருக்கிற நாட்டுக்கு வந்து இவங்களே போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில நாடுகள் வந்து தடை பண்ணி வச்சுருப்பாங்க. அதேமாதிரி சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டுக்கான விமானங்களும் இருக்கும். இதேமாதிரி சிம்பிள் போட்டோம்னா கார்கள் வந்து ஒன் வே மட்டும் தான், வெளியே தான் வரணும்னு உள்ளுக்கு போக முடியாது. இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா பொருளாதாரத்தை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். நம்ம வேலை பார்க்க வந்திருக்கிறோமா, வேலை பார்த்தோமா, கரெக்டாக காசு சேமிச்சோமா, ஊரில் ஒரு இன்கமிங் வர வச்சோமா, அங்கே போய் நம்ம இது பண்ணோம். நம்ம வந்துட்டு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ அஜித் வந்து பார்த்திங்கன்னா காரில் பார்க்கும்போது சொல்லணும்னு தோணுது. அவர் வந்து சின்ன வயசுலேருந்து கார் ரேசர் ஆகணும்னு பார்த்தாரு, முடியல, ஸ்பான்சருக்கு ஆள் வரல. அப்புறம் அவருக்கான ஏதோ ஒரு வேலைகளை பார்த்துக்கிட்டு வச்சுருந்தார். ஸோ இன்றைய காலகட்டங்களில் வந்து அவர் ஒரு ஃபேமஸான நிலையில் இருந்தால் கூட அந்த கார் ரேஸை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ரீசனாக போய் ஒரு கார் ரேஸ் ஜெயிச்சுட்டு வந்து கப்பை அடித்து கொடுத்தாரு. ஸோ அப்போ வந்து அதுக்கு வந்து ஸ்பான்சரும் அவர் தான், எல்லாமே அவர் தான். அப்படிங்கும்போது அவர் எய்மு சினிமா துறையில் நடித்தாலும் அவரோட எய்ம் வந்து விடல. அதுமாரி நீங்கள் வெளிநாட்டில் வந்து வேலை செய்யணும், ஷார்ட் பீரியடில் வேலை வச்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஐடியாக்கள் இருக்கும். ஸோ அந்த ஐடியாக்களை போய் ஊரில் போய் எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு வருமானத்தை பெருக்கி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ பாருங்கள். இந்த ஜென்மம் தான், நீ ஒரு ஜென்மங்கள் வந்து நமக்கு கிடையாது. அப்படி இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நீ என்னத்த கழட்டுனா எந்த புல்லை பிடுங்கன்னு கேட்காதீங்க. நானும் வந்துட்டு என்னோடய தம்பி வந்துட்டு நான் 2011 வரும்போது என் தம்பி வந்து ஊரில் ஜவுளி கடை துறடா அப்படின்னு 2016 வந்து சொன்னேன். இல்லை நான் வெளிநாட்டு தான் வந்தாகணும் அப்படின்னு சொன்னாப்புல. வந்துட்டு வேதாளம் படம் ரிலீஸ் ஆகுது வந்து 3 மாதத்தில் அந்த டைம் நான் ஊருக்கு போகிறேன் அழுகுறாப்புல. இல்லை வந்து சமாளிச்சுட்டு நீ வந்துட்டு ஊரில் போய் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சுங்க. இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அது வந்து இந்த கொரோனா இஷ்யூவில் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். க்ரோ ஆகிடுச்சுன்னா நாங்கள் திரும்ப போயிடுவோம். இந்த பாருங்கள் எம்ஆர்டி ஸ்டேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா 200 மீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சைன் போர்டு வச்சுருக்காங்க, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இதுமாரி தான் வந்து அறிவிப்பு பலகைகள் வந்து தரமாக இருக்குங்க சிங்கப்பூரில்.
ஸோ இப்போ வந்து நான் எம்ஆர்டி நோக்கி தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா எம்ஆர்டிக்கு போயினா தான் குயிக்காக போக முடியும். பஸ்ஸு ஃபாலோ பண்ணால் அப்படியே என்ன சொல்கிறது, அழகாக வியூ பார்த்துட்டு போயிட்டுருக்கலாம். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகும். பாருங்க, நம்ம அங்கேருந்து பார்த்த மாதிரி சர்ச்சு தெரியுதுங்களா? சர்ச் வந்துட்டோம். சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் எம்ஆர்டி, அப்பர் தாம்சன் ரோடு எம்ஆர்டி. அப்பர் தாம்சன் எம்ஆர்டி ரோடு கிடையாதுங்க. ஸோ ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்தால் மன்னிச்சிருங்க, இது வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியலன்னு. ஸோ என் லைஃப் வந்துங்க நம்ம என்ன சொல்கிறது, ஒரு டைம் தான், அதை நம்ம வந்து சரியாக வாழ்ந்துடணும். அங்கே பாருங்கள் டபுள் டக்கர் பஸ் போகுது. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக வாழ்ந்துடணும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து குட் ஃப்ரைடே வருதுங்க. அவங்களுக்கு வந்து குட் ஃப்ரைடே வாழ்த்துக்கள். ஸோ அன்றைக்கி வந்து இந்த சர்ச்சுக்கு நாங்கள் வந்து யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே புக்கீஸில் உள்ள சர்ச்சுக்கு தான் போவோம். ஸோ என்னோடய நண்பர் இமான், ஸ்டீஃபன் அண்ணா இவங்களுக்கெல்லாம் நான் ஆல்ரெடி போயிருக்கேன். அவங்களுக்கு ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா லோன்லேயே தான் போகிற மாதிரி இருக்கேன். ஏன்னா அங்கெல்லாம் வேறு கம்பெனியாக மாறிட்டோம். ஸோ வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்ம வந்துட்டு ஊரில் எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் இல்லை நானே விடுற மாரி நினைக்கும் போதும் ஸோ ஒரு டைமும் வந்துட்டு ஒரு நல்ல இப்போ எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலுக்கான ஒரு ஆள் இருப்பாங்க. எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு. ஸோ அதன்மாரி ஃபாலோ பண்ணுற தலைவர்கள் வந்து லீ குவான் யூ அவர்களும் இன்னும் நிறைய தலைவர்களை ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கு வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரி சொல்லிவிட்டு நான் வந்து அவங்கள சொல்கிறேன். இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா தலைவர் திரு லீ குவான் யூ அவர்களோட ஹிஸ்ட்ரி வந்து சொல்ல முடியாத அளவுக்கு பெருசாக இருக்குது. ஒரு மனிதனோட மூளை தான். இன்றைக்கி சிங்கப்பூர்னு சொன்னாவே லீ குவான் யூ அவர்கள் தான். லீ குவான் யூ அவர்கள்னு சொன்னாவே சிங்கப்பூர் தான். ஸோ இங்கே நடக்கிற சிஸ்டங்கள் எல்லாமே எவ்வளோ டெக்னாலஜி இன்றைக்கி வந்துட்டு போயிட்டு இருந்தாலும் அவரோட மைண்டு தான். அவர் லண்டனில் படித்தார். லண்டனில் படிச்சுட்டு வந்துட்டு அவர் ஒரு கணக்கு மேதை. அவர் எப்படி என்னென்ன பண்ணணுன்னு. ஸோ என்ன சொல்கிறது, அவரோட வாழ்க்கை வரலாறு பார்க்கும்போது மோட்டிவேஷன்ஸ் பயங்கரமாகவும் இருக்கும். வில்றம் வந்து ஏஞ்சி வர மாதிரி இருக்கும். நீங்கள் சிங்கப்பூர் பார்க்கும்போது தெரியும் ஒரு மனுஷனோட மூளை தான் அப்படின்னு. இதை ஏன் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் மைண்டில் இதாகணும் தான். அதேமாதிரி சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறவன் அங்கே வந்துட்டு நான் தோற்றுட்டேன், நான் வச்சுட்டேன், எனக்கு ஒன்றும் காசு சம்பாதிக்க முடியலன்னா அது உங்களோட இது தான். நீங்கள் ஏதோ ஒரு வழியில் தவறான வழியில் வந்துட்டு நீங்கள் செலவு பண்ணிட்டு வச்சு. சில்ட்ரன்ஸ் பார்க் எப்படி இருக்குது பாருங்கள். சில்ட்ரன்ஸ் பார்க்கில் கேமரா எல்லாமே இருக்கும். எல்லாம் சிங்கப்பூர் பொறுத்தளவுக்கு வந்து எல்லா இடத்தையும் வந்து இப்போ நான் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம் வந்து ஏதோ ஒரு கேமராவில் வந்து மானிட்டர் ஆகிட்டு இருக்கோம். ஸோ நல்ல விதங்கள் பண்ணும்போது யாரும் இன்ட்ரெஸ்ட் பண்ணுங்க. ஏதாவது தவறான மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா ஆன் த ஸ்பாட்லேயே வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடும். காவல்துறை உங்கள் நண்பன். ஆனால் வந்து தவறு பண்ணால் வந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சிங்கப்பூரில் வந்து கடுமையாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஆனால் ஏன் தண்ணி நிற்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாமே கேள்வி கேட்பீங்க. இங்கே பாருங்கள், வாய்க்கால் எப்படி அமைச்சு இந்த தண்ணிலாம் சேமிப்பாங்க ஒரு இடத்த. எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். இது இப்போ இல்லைங்க, சிங்கப்பூர் வந்து டிசைன் பண்ணுறதுலேருந்தே வந்து எல்லாமே இதுமாதிரி பண்ணிட்டு வந்தால் தான் சிங்கப்பூர் வந்து எவ்வளோ மழை வந்தாலும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அந்த மழை ஹெவியாக இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி எக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து டக்குன்னு வந்து வத்திரும். ஏன்னா இந்த தண்ணி இப்படி போயிட்டுனா இந்த ஸ்பீடோட மட்டும் இருக்காது. அங்கே வந்து ஆட்டோமேட்டிக் மோட்டர் வச்சுருப்பாங்க. தண்ணி லெவல் அதிகமாக தண்ணி ஃபோர்ஸ் வந்து வேகமாக தள்ளி விடணுங்கிறதுக்காக அந்த மோட்டரை வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு வழியாக தாம்சன் ரோடு எம்ஆர்டி வந்துட்டாங்க. ஸோ இனிமேல் உள்ளுக்கு போயிட்டு நான் போக வேண்டிய ஜூராங் ஈஸ்ட் போகணுங்க. ஜூராங் ஈஸ்ட் போயிட்டு அங்கேருந்து பஸ் எடுத்து வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் வேலைக்கு போகணும். ஸோ இங்கே வந்து இந்த தாம்சன் ரோட்டில் வந்துங்க நான் ஃபஸ்ட்டு வரும்போது லாரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ போகும்போது இங்கே வந்து ஒரு புகை போகிற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். நைட் டைமில் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ஒரு நாள் நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிடணுடான்னு ஆசைப்பட்டேன். ஸோ அது தூரமாக இருக்குது. நம்ம என்றைக்கே ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வந்து சாப்பிடுவோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த ஏரியா தாம்சன் ரோட்டில் யாரோ ஒர்க் பண்ணிங்க, யாரோ வந்தீங்க போனீங்கனாலும் சொல்லுங்கள். இங்கே வந்திருக்கேன் போயிருக்கேன் அப்படின்னு. இந்த ஏரியாவில் உள்ள அனுபவம். நான் வந்து இங்கே ஒரு லேண்ட்ஸ்கேப் கம்பெனி ஒர்க் பண்ணும்போது அங்கே அந்த வீடு ஒர்க் பண்ணால் அதில் வந்து ஒரு புத்து சிலை வந்து பெருசாக வச்சுருப்போங்க. நண்பர் இமான் இந்த வீடியோ பார்த்தா அவருக்கு ஞாபகம் வரும். ஸோ அந்த டைமில் நண்பன் இமான் தான் வந்து சூப்பர்வைசராக இருந்தாப்புல. பூமி அண்ணா நாங்களாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்டட் மாதிரி தான். அப்போ வந்து அந்த வீட்டுக்கு வேலை பார்த்தோம். அப்புறம் டபுள் டேக்கர் பஸ் வருது. சிங்கப்பூரில் வந்து டபுள் டேக்கர் பஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆனது, எங்கே ஃபஸ்ட்டு சர்வீஸ்னால் தஞ்சம் பகாருங்கிற இடத்த வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இயர் எனக்கு தெரியல. உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன் இயர் எப்போன்னு. இந்த சர்ச் நேம் வந்து இந்த சர்ச்சு வந்து பாருங்கள் எப்படி இது 4 வழியிலேருந்து வரலாங்க இந்த சர்ச்சுக்கு. தாம்சன் ரோடு எம்ஆர்டி எக்ஸிட்டில் எந்த எக்ஸிட்டில் வெளியானாலும் வரலாம். ஸோ அதனால் வந்துட்டு சிங்கப்பூரில் வேலை பார்க்குற நண்பர்கள் கவனமாக வேலை பாருங்கள். அதேமாதிரி பொருளாதாரம் தாங்க நம்ம முக்கியம். சிங்கப்பூர் எப்படி வந்து இவ்வளோ க்ரோவாக இருக்கோ அதுமாரி நீங்கள் வேலை செய்கிறவங்களும் உங்கள் லைஃப்பில் க்ரோவ் ஆகி பெரிய லெவலுக்கு வரணும்.
ஸோ அதனால தான் நம்ம வெளிநாட்டு வேலைக்கு வந்துடும். அதை கவனத்தில் வச்சுட்டு வேலை பாருங்கள். நீங்கள் சின்ன சின்ன செலவுகள் பண்ண வந்துட்டு உங்களுக்கு என்ன சின்னதாக செலவு பண்ண யோசிப்பீங்க. அது வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை இங்கே குறைச்சிட்டு ஊரில் போய் வாழ்கிறதுக்காக நீங்கள் வந்து காசு பணம் சேமித்து வைங்க. ஸோ ஏன்னா நம்ம வந்து ஒர்க்கராக தான் இங்கே வேலைக்கு வந்திருக்கிறோம். நம்ம படித்த லெவலுக்கு போயிருந்தோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நான் படி இருக்கலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேபராக வரும்போது உடல் உழைப்பு அதிகமாக கொடுத்து பண்ணுறோம். இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 to 30 வயசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா இந்த வேகம் வந்துட்டு 40 to 45 அப்படி இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஸோ உங்கள் இளமை காலங்களில் நீங்கள் கஷ்டப்பட்டால் தான் வந்து முதுமை காலங்களில் சந்தோஷமாக இருக்க முடியும். அதுக்காக நம்ம இளமை காலம் கஷ்டப்படுறேன்டா, பொருளாதாரத்தை நான் சேமித்து வைக்கல, நான் போய் முதுமையில் போய் நல்லா இருக்கலாம்னா கண்டிப்பாக முடியாது. இளமையில் கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை சேமித்து வச்சுன்னா முதுமையில் நல்லா இருக்கும். இந்த எறும்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெயில் காலங்களில் வந்துட்டு அப்படியே தீனிகளை வந்து சிறு எறும்பூரை கல்லும் தேயுமாங்க போய் அதோட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். எவ்வளோ மழை வந்தாலும் எறும்புகள் வந்து அந்த ஸ்டோர் பண்ண வச்ச இதில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதுமாரி தான் மனுஷ வாழ்க்கையும் வந்துட்டு நம்ம பெருசாக ஒன்றும் சாதிக்க போகிறது வைக்கிறதுங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். ஒரு ஜான் வயிற்றுக்கு நம்ம வயசான காலத்தில் யார்ட்டையும் கையேந்தக்கூடாது. ஸோ அதுக்கான சேமிப்புகள் இருக்கணும். நம்ம பொருளாதாரம் இல்லை அப்படின்னாவே வந்து எல்லாருக்கிட்டையும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தான் நிற்கணும். நம்ம ஏன்னா யார் கஷ்டப்படக்கூடாதுன்னு வெளிநாட்டுக்கு வரோமோ அவங்களால நம்ம வந்து ஒரு காலங்களில் வந்து கஷ்டப்படுற மாரி வரும். ஸோ இதை எல்லா வீடியோக்களும் வந்து கால் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, வெளிநாட்டில் வந்து காலம்போல கஷ்டப்பட்டுட்டு முதுமையில் போய் ஊருக்கு போகும்போது அவங்களுக்கு எவ்வளோ அவமானப்படுறாங்க அசிங்கப்படுறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறத கேட்டுட்டு கண்ணாலையும் பார்த்துட்டு தான் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு வச்சுட்ருக்கேன். நம்ம இன்றைக்கி இருக்கிற மாரி நாளைக்கு இருப்போம் அப்படின்னு யோசிக்காங்க. டெஸ்லா கார் பாருங்கள், சிங்கப்பூரில் ஓடிக்கிட்டே அந்தாண்டா வருது பாருங்கள், வெள்ளை காரு, ஃபஸ்ட்டு காரில் செகண்ட் கார் டெஸ்லா காருங்க. இங்கே வந்து சிங்கப்பூரில் வந்து டெஸ்லா கார் வந்து ஒயிட் கலர் தான் அதிகமாக இருக்குது. பிளாக் அண்ட் ப்ளூ இதெல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஸோ அதேமாதிரி வந்து கார்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா உலகத்தில் உள்ள எல்லா தரமான காரும் பார்க்கணுன்னா சிங்கப்பூரில் இதை பாருங்கள், இதெல்லாம் ஒரு புது மாடல் கடமை போயிட்டுருக்கு. சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஹாப்பியாக இருக்கிறது ஒரு காரணம் வந்து பொருளாதாரம். எல்லாமே வந்து அவங்க சேமிப்பு கணக்கில் இருந்து எல்லாமே வந்து கால்குலேஷன் பண்ணி கரெக்டாக வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் வேலைக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கும் வந்து அந்த ஹாப்பி லைஃப் வேணும் அப்படின்னா கட்டாயம் வந்துட்டு பொருளாதாரம் முக்கியங்க. நான் ஏதோ பாடம் எடுத்துக்கிட்டு தப்பாக எடுக்காதீங்க. எனக்கு கிடைச்ச அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கல அப்படின்னா எதுவும் வந்து ட்ரோல் பண்ணாதீங்க, திட்டாதீங்க. பிடிக்கலன்னா எனக்கெல்லாம் தெரியும் அவன் வேலையை பார்த்துட்டு போய் அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டே இருக்கேன். சரி, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். எல்லாமே வாழ்க்கையில் ஜெயிக்க தான் போகிறோங்க, யாரும் தோக்க போகிறது கிடையாது. இன்னொரு டைம் சொல்கிறேங்க, முயற்சி பண்ணோம், எனக்கு தோற்றது சரித்திரம் கிடையாது. வெளிநாட்டுக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணி 1000 முயற்சி பண்ணி தான் வந்திருப்பீங்க. ஸோ அந்த முயற்சி வீணாகிடக்கூடாது. காசு பணத்தை கரெக்டாக சேமிங்க. பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம்.